ஹலோ எவ்ரிவன், நான் ஜெயசுதாஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா L4, L5, L5S1 டிஸ்கில் இருக்கிற ஜவ்வு வந்து நல்லா கிழிஞ்சு வெளியே வந்து அளவுக்கு அதிகமாக வந்து காலுக்கு போகிற நரம்பை அழுத்திட்டு சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பயிற்சி வந்து நல்லாயிருக்கும். அதே போல் பேஷண்ட்டால் வந்து கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல, நிற்க முடியல, திரும்பி கூட படுக்க முடியல, அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ எந்த எக்ஸசைஸ் வந்து இந்த L4, L5 டிஸ்க்கு கிழிஞ்சு வெளியே வர்றவங்களுக்கு வந்து சிறந்ததுங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக இப்போ வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் படுத்துட்டு எந்திரிக்கும் போது எந்த பொசிஷனில் எந்திரிக்கணும், எந்த பொசிஷனில் எந்திரிச்சா இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம் வந்து அதிகமாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்கிறத மட்டும் நான் டீட்டெயிலாக வந்து இப்போ சொல்கிறேன். L4, L5 டிஸ்கில் வந்து அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அந்த ஜவ்வு வெளியே வந்திருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சென்ட்ரலாக உள்ளே போகணும். அதாவது வெளியே வந்திருக்க டிஸ்க்கு வந்து சென்ட்ரலாக உள்ளே போகிறதுக்கு வந்து முக்கியமான எக்ஸசைஸ் வந்து இப்படி கவுந்து படுத்துக்கிட்டு செய்கிறது தான் வந்து இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். அது எப்படின்னா, இப்படி படுத்துட்டு கை வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மேலே தூக்கணுமோ தூக்கணும். இடுப்பு வந்து மேலே தூக்கக்கூடாது, இடுப்பு கீழே இருக்கணும். இதுதான். ஆனால் இந்த எக்ஸசைஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது. ஜவ்வு ரொம்ப கிழிஞ்சிருக்குன்னா செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கூட எந்திரிக்க முடியல அப்படின்னா இந்த பொசிஷனில் கொஞ்சம் நல்லாவே படுத்திருந்தாலே போதும். வயிற்றுக்கடியில் ஒரு தலகாணி வச்சுட்டு இந்த கையை நல்லா இப்படி ஊமுன மாதிரி இப்படி இந்த மாதிரி பொசிஷனில் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கிறப்போ நமக்கு கால் வரைக்கும் இருக்கிற வலி வந்து முக்கியமாக குறையணும். வலி வந்து இந்த நடுவில் மட்டும் ஃபீல் பண்ணணும். அதான் சென்ட்ரலைசேஷன் சொல்கிறோம். அந்த நடுவில் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாலே நமக்கு வந்து வலி குறையுது. கால் வரைக்கும் இருக்கிற வலி வந்து கொஞ்சம் குறையுது, எக்ஸசைஸ் பண்ணுறப்போ குறையுது, இந்த பொசிஷனில் படுக்கிறப்போ கொஞ்சம் பரவாயில்ல குறையுது அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் மெதுவாக கிராஜுவலாக கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பார்க்கணும். ரெண்டு கையும் சமமாக வச்சு லிஃப்ட் பண்ணி பார்க்கணும். ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணாட்டாலும் கொஞ்சம் இந்த அளவுக்காவது லிஃப்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ கால் வரைக்கும் வலி பரவலை, இங்கே மட்டும் தான் வலி தெரியுதுன்னா இதை வந்து ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து தூக்குறப்போ வலி வந்து கால் வரைக்கும் தெரியக்கூடாது, இந்த இடத்துல மட்டும் தெரியணும். இல்லை கால் வரைக்கும் தெரியறது வந்து கொஞ்சம் குறைஞ்சி இங்கே தெரியணும். அது போல் இருந்ததுன்னா திரும்ப ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இது ஒரு 10 ரிப்பிட்டேஷன் பண்ணலாம். எக்ஸசைஸ் செய்ய செய்ய என்ன ஆகணும்னா, காலில் இருக்கிற வலி வந்து குறையணும். இடுப்பில் மட்டும் அந்த L4, L5 லெவல் டிஸ்கில் மட்டும் வலி தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா டிஸ்க் வந்து உள்ளே வந்து ப்ரொட்ரூட் ஆனது வந்து சென்ட்ரலாக உள்ளே போகுதுன்னு அர்த்தம். இது வந்து ஃபுல் கோப்ரா ஸ்டைல். இது வந்து வலி எல்லாம் நல்லா காலில் குறைஞ்சிருக்கு, இப்போ வந்து இடுப்பில் மட்டும்தான் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் கோப்ரா ஸ்டைல் வந்து செய்யலாம். 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 10 ரிப்பிட்டேஷன் வந்து தாராளமாக செய்யலாம். ரிலாக்ஸ். L5 டிஸ்க்கு கிழிஞ்சு வெளியே வந்திருக்கு அப்படின்னா பெட்டில் படுத்துட்டு எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கக்கூடாதுன்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக படுத்த போலயே எந்திரிக்கக்கூடாது. இப்படி எந்திரிச்சா என்ன ஆகும்னா, ப்ரெஷர் வந்து டைரெக்டாக அந்த L4, L5ல வந்து அதிகமாக கீழ் முதுகில் விழுறப்போ நமக்கு இன்னும் வந்து அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகிறதுனால டிஸ்கோட பாதிப்பு இன்னும் அதிகமாகும். அப்போ எப்படி எந்திரிக்கலாம் அப்படின்னா, இதே பொசிஷனில் வந்து வலி வந்து இந்த காலில் இருக்குன்னா இந்த காலை வந்து காட்டு கீழே நல்லா தொங்க விடணும். அதுக்கப்புறம் பொறுமையாக இந்த பக்கம் சைடாக திரும்பணும். திரும்பி இந்த காலையும் கீழே இறக்கிட்டு இந்த கையில் வெயிட் கொடுத்து மெதுவாக வந்து இதை போல் தான் வந்து எந்திரிக்கணும். பெட்டில் படுத்துட்டு எந்திரிக்கிற போது இதுதான் வந்து பெஸ்ட்டு பொசிஷன். இந்த மாதிரி குப்புற படுக்கிறது வந்து பெஸ்ட்டு பொசிஷன் தான் தூங்குறதுக்கு. ஆனால் இந்த பொசிஷனில் நம்ம எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தூங்கி எந்திரிச்சு காலையில் எந்திரிக்கும் போது அந்த டிஸ்கில் பாதிப்பு இன்னும் ப்ரெஷர் ஏற்படாமல் இருக்கணும்னா எந்திரிங்க. இந்த மாதிரி பொசிஷனில் வந்து கண்டிப்பாக எந்திரிக்கக்கூடாது. இந்த மாதிரி பொசிஷனில் எந்திரிக்கும் போது நமக்கு பேக்கில் வந்து இன்னும் அதிகமாக தான் ப்ரெஷர் ஆகுமே தவிர ப்ரெஷர் குறையாது. அதனால் இந்த பொசிஷனில் எந்திரிக்கக்கூடாது. பெட்டில் நல்ல பொசிஷனில் அந்த கார்னர் சைடில் படுத்துட்டு இந்த காலை வந்து வலி இருக்கிற காலை வந்து சைடாக நல்லா கீழே தொங்க போடணும். தொங்க போட்டு அதுக்கு அடுத்து அந்த காலையும் கீழே இறக்கி முக்கியமாக இந்த முதுகில் வந்து கீழ் முதுகில் வந்து இந்த ஆர்ச் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் மெதுவாக அந்த முதுகை வந்து நிமிர்ந்து எந்திரிக்கணும். இப்படி எந்திரிச்சா அந்த டிஸ்கில் வந்து பாதிப்பு வராது, பாதிப்பு குறையும். ஆனால் நம்ம முதுகை வந்து பெண்ட் பண்ண மாதிரி, வளைச்ச மாதிரி, ஃப்ளெக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சோம்னா பாதிப்பு வந்து டிஸ்கில் அதிகமாகும்,
அந்த ரணம் வந்து சீக்கிரம் குறையாது. இந்த எக்ஸர்சைஸ் வந்து L5S1, L4, L5 சயாட்டிகா இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து முழுசாக குறையிறதுக்கு முழுமையான உதவியாக இருக்கும். இந்த எக்ஸர்சைஸ்லாம் பண்ணியும் வேறு மற்றும் சில எக்ஸர்சைஸ் நிறையா இருக்குது. எல்லாம் பண்ணியும் வந்து எனக்கு வலியே குறையல, வலி அதிகமாக தான் இருக்குது, என்னால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறேன், ஃபைனலாக வந்து டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காண்டி நாங்கள் வந்து முக்கியமாக இந்த L4, L5, L5S1 இந்த ஸ்பைனல் ப்ராப்ளத்துக்கு வந்து நாங்கள் அட்வான்ஸ்டாக சில ஃபிசியோதெரப்பி ப்ரோட்டோகால்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறோம். அந்த ப்ரோக்ராம் படி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முழுமையாக கால் வரைக்கும் இருக்கிற வலியையும், இடுப்பில் இருக்கிற வலியையும், குனிய முடியாத நிலைமையையும், எந்த பொசிஷன்லையும் திரும்ப முடியாத நிலைமையிலேருந்து முழு நிவாரணம் அடைய செய்து, திரும்ப அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ண வைக்கணுமோ அதெல்லாம் செய்ய வச்சு கண்டிப்பாக வந்து உங்களை முழு நிவாரணம் அடையிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். தேங்க்யூ.